கிறிஸ்துவுக்குள்ளான அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள்லையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 18வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தாவீது இப்படியாக சொல்லுகிறான்: கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது கர்த்தரை எப்படி பார்க்கிறான் என்பது இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. கர்த்தர்னா எப்படிப்பட்டவர் என்பதை அவன் காண்கிறான் என்பது நமக்கு அழகாக தெரிகிறது. இது எப்ப எழுதப்பட்டது என்றால், தேவன் சவுலின் கைக்கும் அவனுடைய சத்துருக்களின் கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவித்த நாளிலே பாடப்பட்ட சங்கீதமாக இது இருக்கிறது. அவன் எப்படி கர்த்தரை காண்கிறான், கர்த்தரை என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவன் அழகா சொல்லுகிறான். அவர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பி இருக்கிற துருகம், என் கோட்டை, என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். எப்படியாக இருக்கிறது! என்ன ஒரு அழகான வெளிப்பாடு தேவனை பற்றி, கர்த்தரை பற்றி அவனுக்கு உண்டாயிருக்கிறது. நிறைய நேரங்கள்ல நாம் கர்த்தரை புரிந்து கொள்ளுகிற விதம் ரொம்ப கொஞ்சம் அறகுறையாக இருக்கிறது. அதுவே நாம் சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிறதற்கோ இல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கோ ஒரு பெரிய பிளாக்காக இருக்கிறது, ஒரு பெரிய ஸ்டாப்பேஜா இருக்கிறது. நாம் எப்படி கர்த்தரை புரிந்து கொள்கிறோம், கர்த்தரை என்னவாக நாம் நினைக்கிறோம், அவர் எப்படிப்பட்ட தேவனாக நம் மனதுல நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் வாழுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். தாவீதுக்கு அழகான ஒரு வெளிப்பாடு, ஒரு பெரிய வல்லமையுள்ள வெளிப்பாடு என்னன்னா, அவர் என் கன்மலை. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் என் கன்மலையாக இருக்கிறார், என் கேடகமாக இருக்கிறார், என் கோட்டையாக இருக்கிறார், நான் நம்பும் துருகமாக இருக்கிறார், என் இரட்சகராக இருக்கிறார், என் இரட்சணிய கொம்பா இருக்கிறார், என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். எவ்வளவு விவரித்து தன்னுடைய கர்த்தரை பற்றி அவன் பாடுகிறான் பாருங்களேன். உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் சிறு பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்க அம்மா அப்பா என்ன ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இதுல வளர்த்திருப்பாங்கல்ல. என்ன சம்டைம்ஸ் அடிச்சிருப்பாங்க, சம்டைம்ஸ் ஒரு டிசிப்ளின்ட், ஒரு ஒபீடியன்ட் லைஃப் நான் இருக்கணும் அப்படின்றதுக்காக சில நேரம் ஹார்ஷா இருந்திருப்பாங்க. சில நேரம் என்கிட்ட கொஞ்சம் என்ன அடிச்சிருக்கலாம். எல்லா நேரமும் என்கிட்ட அன்பாகவே இருந்திருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. நான் மேபி அந்த டைம்ல, அந்த ஏஜ்ல நான் யோசிக்கும் போது, என்ன என் மம்மி டாடி சும்மா என்னை அடிச்சுட்டே இருக்காங்க, ஐ திங்க் தே டோன்ட் லவ் மீ, என்னை நேசிக்கலன்னு நினைக்கிறேன், என்னை சும்மா அடிக்கிறாங்க, என்கிட்ட வெறுப்பு காட்டுறாங்க, என்னை மட்டுமே சும்மா திட்டுறாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு ஏஜ்ல மேபி நான் யோசிச்சிருக்கலாம். எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. ஆனால் நான் இப்ப அதை யோசிக்கும் பொழுது, மேபி என்னை கண்டித்த விதம், என்னை அரவணைத்த விதம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா என்னை கண்டித்த விதம், என்கிட்ட சம்டைம்ஸ் ஹார்ஷா இருந்தது இன்னைக்கு நான் யோசிக்கும் பொழுது அது நல்லதாக தான் இருக்கிறது. நல்ல வேளை என்னை அப்படி வளர்த்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு சில சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, சில விதத்துல நான் வாழும் பொழுது அது எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கிறது, பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நான் நினைச்சு பார்க்கிறேன். சம்டைம்ஸ் அந்த சின்ன வயசுல ஒரு இம்மெச்சூர்டு திங்கிங்ல நமக்கு மேபி அவங்க ஹார்ஷா நம்மளை பிஹேவ் பண்ற விதம், நம்மளை அடிக்கிற விதம் நமக்கு பிடிக்காம இருக்கலாம். இன்னைக்கு என்ன மெச்சூர்டா நான் யோசிக்கும் பொழுது, என்ன அந்த டிசிப்ளின்டு லைஃப்ல என்ன வழி நடத்தணும்ன்றதுக்காக சில டைம்ல என்னோட பேரண்ட்ஸ் என்கிட்ட கொஞ்சம் கண்டிச்சு இருந்திருக்கிறாங்கன்னு தோணும் பொழுது அது நல்லது அப்படின்னு தோன்றுகிறது. சில நேரங்கள்ல இதே மாதிரிதான் கிறிஸ்தவர்களும் கொஞ்சம் சில நேரத்துல கொஞ்சம் இம்மெச்சூர்டா நம்ம பிஹேவ் பண்ணி கர்த்தரை நம்ம மைண்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிங்க் பண்ணிடுறோம். அவரோட ஆட்ரிபியூட்ஸ் ரொம்ப சின்னதா யோசிச்சிடும். அவர் இப்படிப்பட்ட தேவன் தான் அப்படின்ட்டு நம்மளுடைய மைண்டுக்குள்ளேயே நம்ம யோசிச்சிடும். அவர் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு வல்லமையுள்ள தேவன், தேவனுடைய குணாதிசயங்களை முழுமையாக நாம் புரிந்து கொள்ளாமல் அவர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ்குள்ள வச்சு நம்ம நிர்ணயித்து அதை கேட்டபடியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் சில நேரங்கள்ல நான் கேட்டது உண்டு, கர்த்தர் சில பேரெல்லாம் அடிச்சு உடைச்சி, கைய உடைச்சி, காலை உடைச்சி, ஆக்சிடென்ட்டுக்குள்ள கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் மனம் திரும்ப. அவர் மனம் திரும்ப ஒருத்தனை மனம் திரும்ப வைக்கணும்னா இப்படிலாம் பண்ணி தான் மனம் திரும்ப வைக்கணும்ட்டும் இன்னமும் சில பேர் அதெல்லாம் நினைக்கிறாங்க. நான் அதை நான் முழுமையாக நம்புகிறது இல்லை.
அது ஒரு முட்டாள்தனம். அப்படிப்பட்டு யோசிக்கிறது. நான் இன்னைக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறேன், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களை நான் ஒரு சரியான வழியில நான் கொண்டு போகணும்னா, நான் என்னைக்குமே என் பையனோட கையை உடையணும், என் பையனோட கால் உடையணும், இல்ல அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகணும், அப்பதான் அவன் திருந்துவான் அப்படின்ட்டு நான் யோசித்தது இல்லை. ஒரு தகப்பனாக நான் அப்படி யோசித்ததில்லை. அவனை நான் கண்டிப்பேன், அவன் சரியான வழியில வர வேண்டும் என்று நான் நினைப்பேன். ஆனா அவனுக்கு கை உடைஞ்சி கால் உடைஞ்சி ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்ப நான் சொல்றது கேட்பான் அப்படின்ட்டு நான் அவனை யோசிச்சதில்லை. அப்படி நான் ஒரு சாதாரண உலக தகப்பன் நானே அப்படி யோசிக்க மாட்டேன்னா, நம் தேவன் அவர் பரலோக தகப்பன், அவர் என்னை காட்டிலும் மிகவும் நல்லவர், யாரை காட்டிலும் அவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அவர் ஒரு மனுஷனுக்கு கை உடையணும், கால் உடையணும், ஆக்சிடென்ட் ஆகணும்னு யோசிப்பாரா? தப்பு. அது ஒரு தவறான விதத்துல நாம் தேவனை புரிந்து கொள்ளுகிறார்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட விதத்துல நாம் தேவனை புரிந்து கொள்ளக்கூடாது. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வேதம் அழகாக நமக்கு போதிக்கிறது. வேதத்துல இரவும் பகலும் நாம் தியானிக்கும் பொழுது, வேதத்தை நாம் படிக்கும் பொழுது, வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது, அதுல இருந்து வருகிற வெளிப்பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு சும்மா அரைகுறையா புரிஞ்சுட்டு நம்ம வாழக்கூடாது. அந்த மாதிரி வாழ்றதுனால என்ன நடக்குதுன்னா, சில நேரங்கள்ல நம்மளாலே சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல், ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் அதுவே ஒரு தடையாக மாறுகிறது. என்னன்னா தேவனை முழுமையாக நாம் புரிந்து கொள்ளாததன் காரணமாக. தாவீது எவ்வளவு அழகாக தன் தேவனை வர்ணிக்கிறான் பாருங்க, எவ்வளவு அழகாக புரிந்து கொண்டு இருக்கிறான். அவர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பி இருக்கிற என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இந்த நாளிலும் பிரியமான சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் சூழ்நிலைகளை பார்த்து நாம் செல்லும் பொழுது, ஒருவேளை கர்த்தர் இதை அனுமதிக்கிறாரு, கர்த்தர் அவர் தான் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு, அவர் தான் எனக்கு வியாதியை கொடுக்குறாரு, அவர் தான் எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஆசீர்வாதத்தை தராம இருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு கர்த்தருடைய குணாதிசயங்களை நம்மளுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. அவர் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் புரிந்து கொண்டு, அவரை முழுமையாக நாம் அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி நாம் வாழ்வோமாக. அதை எப்படி வாழ முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதத்தை படிக்கும் பொழுது, அவரை அறிந்து கொள்ளும் பொழுது, அவரை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் படித்து தியானித்து அந்த வெளிப்பாடுல நாம் இருக்கும் பொழுது, தேவன் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, இந்த சூழ்நிலைகள்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் வல்லமையுள்ளவர், அவர் நல்ல தேவன். நான் சில நேரங்களை தவறு செய்து இருக்கலாம், ஆனாலும் நான் அந்த தவறின் மத்தியில நான் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் என்னை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார் என்பது ஒரு வெளிப்பாடு உண்டாகும். எவ்வளவு கடினமான சூழ்நிலையின் மத்தியிலும் வல்லமையுள்ள தேவன் எனக்கு இருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு எதிராக ஒன்றுமே இல்லை. அவருடைய வல்லமை வரும்பொழுது இந்த சூழ்நிலை எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நாம் நினைக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் நாம் மேற்கொள்ள முடியும். அவர் என் தகப்பனா இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளைங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஆசீர்வாதம் வந்து சேரக்கூடாது அப்படின்னு யோசிக்கவே மாட்டார். அவர் பரலோக தகப்பன், அவர் நல்லவராகவே இருக்கிறார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து மனுஷனிடத்துல உண்டாக்கும் பொழுது எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நல்ல தேவன், அவர் நமக்கு நன்மைகளை தர வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறார். அதை செய்கிறார், அதை தருகிறார். அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது இந்த உலகத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அனைத்து ஆசீர்வாதங்களும் ஆம் என்றும் அமேன் என்றும் இருக்கிறது என்று. அவர் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு அவர் தரித்திரரானார், நாம் ஐஸ்வர்யவானாக இருக்கும்படிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அதை எண்ணி பார்ப்போம், தேவனை முழுமையாக எண்ணுவோம், முழுமையாக அவருடைய குணாதிசயங்களை நாம் புரிந்து கொள்வோம். ரொம்ப ஸ்ட்ரிங்கா நம்ம தேவனை யோசிச்சிடக்கூடாது. சின்னதா நம்ம தாட்டுக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சு அதுக்குள்ள தேவனை வச்சிடக்கூடாது. இல்ல இல்ல, அவர் பெரிய தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் ரொம்ப நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி வாழ்வோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.